கதறி எழுத விஜய், உருண்டு புரண்ட விஜய், கண்ணீர் விட்ட விஜய், கதறிய விஜய் அப்படின்னு போட்டு செய்திகள் போயிட்டு இருக்கு. எதுவுமே உண்மை கிடையாது. வந்தவங்க விஜய்க்கு ஆறுதல் சொல்ல போறாங்களா இல்லை விஜய்க்கு அவர் ஆறுதல் சொல்ல போறாங்களான்னு தெரியல. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க நம்ம தான் போய் பார்த்து ஆறுதல் சொல்றதுங்கிறது தான் உலக மரபு, உலக வரலாறு. அதுதான் புதுசாக எல்லாத்தையும் வந்து வேனில் கூட்டு பஸ்ஸில் கூட்டு வந்து முதல் நாள் நைட்டு தங்க வச்சு அடுத்த நாள் காலையில் இருந்துச்சு போய் ஆறுதல் சொல்றதுங்கிறது ஒரு புதுமையான விஷயமா இருக்கு. ஒரு ஆர்கனைஸ்டாக எதுவும் செயல்பட முடியாத ஒரு அமைப்பாக இருக்கு. இதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். இப்போ நீங்கள் எல்லாம் கொடுத்தாச்சு. இந்த சம்பவத்தவே யார் இந்த ஐடியா கொடுத்தான்னு தெரியல. அவங்க எல்லாத்தையும் கூட்டு வந்து நீங்கள் விமர்சனமாகவும் தெரியும். இதை வந்து கண்டிப்பாக இதை எடுத்து பேசுவாங்கன்னு தெரியும். அப்புறம் ஏன் நீங்கள் செய்றீங்க? இவங்க ஒன்றுமும் தான் செய்த தவறை ஒன்றும் நான் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. அது தப்புன்னே ஒன்றும் ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ பாதிக்கப்பட்டவங்க நேரடியாக கூட்டு வந்து பார்த்தது விமர்சனம் ஆகும் போகணும்னு நினைச்சு அப்படின்னா போயிருக்கலாம். ஒரு சார்ட்டர்ட் ஃபிளைட்ல தான் போகிறாரு. நேராக போய் இறங்கி அங்கேருந்து போய் பார்த்துட்டு வந்துருக்கலாமே. இன்னைக்கு ஏதாவது கூட்டம் வந்துச்சா? ஒரே ஒரு ஆள் இருந்தாங்க பார்த்தீங்களா? ஏன் வரல கூட்டம்? எப்படியாவது பார்க்க வரவங்க வந்துருவாங்கல்ல, ஏன் வரல? விஜயின் மேல் உள்ள அந்த இமேஜ் வந்து கொஞ்சமாக சரிஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறதா உண்மை. இன்னைக்கு மண்டபத்துக்கு முன்னாடி ஒரு 15 பேரா 10 பேர் இருக்கணுமா இல்லையா? 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். கரூர் தாவேக்காரர்களில் பாதிக்கப்பட்டவங்களை விஜய் என்னைக்கு நேரில் சந்திப்பார், என்னைக்கு அவங்க கிட்ட பேசுவார் அப்படின்றது குறித்து தான் கிட்டத்தட்ட ஒரு மாசமா, போன மாதம் 27 நடந்துச்சு, இந்த மாதம் வரைக்கும் டிபேட் அதுதான் இருந்துட்டு இருக்குது. இன்னைக்கு விஜய் வந்து அவங்கள சந்திச்சிருக்காரு சென்னைக்கு அழைச்சு. அது குறித்து தான் பேச போகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள்கிட்ட. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த சென்னைக்கு அழைத்து பார்க்குற நிகழ்வு குறித்து நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இன்னைக்கு அது நடந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்கறதுனா டிவியில் தான் பார்த்தேன். ஃபோனில் டிபேட்லாம் ஃபோனில் தான் வருது. பார்த்துருக்கேன். அதாவது இது யாருக்கு நிறைய விமர்சனம் பண்ணியாச்சு. அதாவது பாதிக்கப்பட்டவங்களை வந்து நேரடியாக வரவழைத்து ஆறுதல் சொல்றதுலாங்கிறது. இப்போ எனக்கு அந்த செய்தியை பார்த்து எனக்கு ஒன்று தோணுச்சு. வந்தவங்க விஜய்க்கு ஆறுதல் சொல்ல போறாங்களா இல்லை விஜய்க்கு அவர் ஆறுதல் சொல்ல போறாங்களான்னு தெரியல. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க நம்ம தான் போய் பார்த்து ஆறுதல் சொல்றதுங்கிறது தான் உலக மரபு, உலக வரலாறு. அதுதான் புதுசாக எல்லாத்தையும் வந்து வேனில் பஸ்ஸில் கூட்டு வந்து முதல் நாள் நைட்டு தங்க வச்சு அடுத்த நாள் காலையில் இருந்துச்சு போய் ஆறுதல் சொல்றதுங்கிறது ஒரு புதுமையான விஷயமா இருக்குது. அதுக்கு அவங்க நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. எனக்கு வந்து பெர்மிஷன் கிடைக்கலன்னா நீங்கள் நம்ம கோர்ட்டில் போட்டு வாங்கலாம். நீங்கள் கோர்ட்டில் அப்ளை பண்ணி எனக்கு கரூர் போகணும். இல்லை சார், ஆனால் இன்னொரு பக்கம் பர்மிஷன் கிடைக்காம டிலே ஆகிறதுனால அவங்களுக்கு சிக்கல் தானே. அவங்க 30 நாளைக்குள்ள சந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. பர்மிஷன் இல்லை, 17ஆம் தேதி நீங்கள் ஏன் கேன்சல் பண்ணீங்க? 17ஆம் தேதி நீங்கள் வந்து கரூர் போய் சந்திக்கிறதா தீபாவளிக்கு முன்னாடியே ஒரு பிளான் பண்ணி ஒரு அதிமுக நிர்வாகி ஒருத்தோட மண்டபம்லாம் பிடிச்சி வச்சு. அதுக்கு தான் சொல்கிறாங்க அவங்க நெருக்கடி எங்களை வந்து அனுமதிக்கலைன்ற பாயிண்ட் வைக்கிறாங்க. இல்லை, வடப்புறம் அஜித்குமார் இந்த காவலாளி கொலை வழக்கில் வந்து நீங்கள் நேரடியாக போய் பார்த்தீங்கல்ல, அப்போ ஏன் கூட்டு வரல? அதை கூட விட்டுருங்க, இன்னைக்கு எடுத்துங்க. இதில் இன்சிடென்ட் இவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்கல்ல. இல்லை, போய் பார்க்கணுன்னா எப்படி வேணாலும் பார்க்கலாம். நீங்கள் வந்து என்ன இவர் வந்துன்னா பஸ் ஏறி மாறி போய் 2 நாளைக்கு முன்னாடி டிக்கெட்டு புக் பண்ணி பார்க்க போகிறார். சார்ட்டர் ஃப்ளைட்டில் போக போகிறாரு. இவருக்கு போலீஸ் தரப்பில் பாதுகாப்பு கொடுக்கணும்னா கோர்ட்டில் போய் பாதுகாப்பு வாங்கிட்டு இவர் போய் பார்த்து வந்துடலாம். ஆனால் அவங்க பார்க்க போகிறதுக்கு உண்டான கண்டிஷன் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா? அதுதான் இப்போ பெரிய விமர்சனமாச்சு. நாங்கள் போகிறப்ப வந்து க்ரீன் காரிடோர் வேணும், ரோட்டில் ஸ்பீட் பிரேக் இருக்கக்கூடாது, காக்கா குருவி மேலே பறக்கக்கூடாது, ரோட்டில் ஆள் இடம் மட்டும் இருக்கக்கூடாது, யாரும் தும்மிடக்கூடாது, யாரும் இருமிடக்கூடாது, இப்படிலாம் கண்டிஷன் போட்டு எனக்கு கொடுங்கன்னு கேட்டால் யார் கொடுப்பா? அதை நீங்கள் கோர்ட்டில் கேட்டிருக்கணும். போய் இதெல்லாம் நான் தமிழ்நாடு காவல்துறையிட்ட இத்தனை கண்டிஷன் கேட்டோம், என்னை தரமாட்டேங்கிறாங்கன்னு கோர்ட்டில் கேட்டிருந்தா என்ன நடந்திருக்கும் அது? அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் நிறையா ஒரு குழப்படியில் இருக்கிறாங்க. ஒன்றும் கட்சி கட்டமைப்புகளை சரி பண்ணல, நிர்வாகிகளை சரி பண்ணல. இன்னைக்கு காலையில் ஒரு கூத்து நடந்து போச்சு. கட்சியுடைய பொருளாளர் உள்ளோட பண்ணிட்டாங்க. கட்சியோட பொருளாளர் வெங்கட்ராமனை அந்த அந்த லாட்ஜுக்கு விட பண்ணிட்டாங்க. ஹார்ன் அடிச்சு பார்க்குற முடியல. வடிவில் காமெடி தான் வந்துச்சு. நான் தான் கடை ஓனர், என்னை உள்ளே விடுங்கய்யா அப்படின்ற மாதிரி தான் விட மாட்டாங்க. அப்புறம் ஒரு ஃபோன் பண்ணி பேசி விட்டாங்க. ஒரு கட்டமைப்பே இல்லாமல் ஒரு ஆர்கனைஸ்டாக எதுவும் செயல்பட முடியாத ஒரு அமைப்பாக இருக்குது. இதை தான் நம்ம திரும்ப சொல்கிறோம். இப்போ நீங்கள் எல்லாம் கொடுத்தாச்சு. இந்த சம்பவத்தவே யார் இந்த ஐடியா கொடுத்தான்னு தெரியல. அவங்க எல்லாத்தையும் கூட்டு வந்து நீங்கள் விமர்சனமாகவும் தெரியும். இதை வந்து கண்டிப்பாக இதை எடுத்து பேசுவாங்கன்னு தெரியும். அப்புறம் ஏன் நீங்கள் செய்கிறீங்க? ஒரு மாதம் ஆச்சு, இன்னொரு 10 நாள் ஒரு மாதம் போச்சுன்னா அது மறந்துடுவாங்க, வேறு பக்கம் போயிடலாம். நான் வந்து ஃபோனில் பேசிட்டேன், இது அவங்களுக்கு தேவையான பணம் கொடுத்துட்டேன், நேரடியாக அடுத்த வேலைக்கு போகிறோங்கிற மாதிரி கலந்து போயிருக்கலாம். நீங்கள் வந்து அவங்கள எல்லாத்தையும் கூட்டு வந்து நேரடியாக வர வச்சு ஆறுதல் சொல்கிறதுங்கிறது எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு விஷயமா இருக்குது. அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இப்படி கூப்பிட்டு பேசும்போது இன்னும் கொஞ்சம் பர்சனலாக அந்த குடும்பங்கள்கிட்ட பேச முடியும். கரூர் போன சிச்சுவேஷன் என்னவா இருக்கும்னு தெரியல. நம்ம வந்து இங்கே கூப்பிட்டோம் அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு குடும்பத்தில் இன்னைக்கு அப்படி தான் பேசணும்னு சொல்கிறாங்க. விஜய் அவர்கள் வந்து அழுததாக கூட சொல்கிறாங்களே. ஆமாம், கதறி எழுத விஜய், உருண்டு புரண்ட விஜய், கண்ணீர் விட்ட விஜய், கதறிய விஜய் அப்படின்னு போட்டு செய்திகள் போயிட்டு இருக்கு. எதுவுமே உண்மை கிடையாது. இல்லை, பெரிய செய்தி நிறுவனம் செய்தி எல்லாத்தையும் போடுறாங்க. நானும் பார்த்தேன், நீங்களும் பார்த்தீங்க, நானும் பார்த்தேன். உள்ளே போனவங்க யாரும் வெளியிலே வரல. அங்கே உள்ள அழுகிற சத்தவிகள் கேட்டுச்சாங்க.
இது ஒரு பரபரப்பு செய்திக்காக பண்ணுறாங்க. உள்ளே என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. எல்லாருடைய ஃபோனையும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. உள்ளே நடந்துகிட்டு இருக்கு. அவர் கூப்பிட்டு பர்சனலாக அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கலாம். அதில் அந்த மாற்று கருத்து கிடையாது. நான் ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லிவிட்டு நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் வந்து இவர் கதறி அழுதார், உருண்டு பிறண்டார், அவங்கள பார்த்தோன்னே கட்டி அணைத்தார். அவங்க குடும்பத்தை 4 தலைமுறைக்கு நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்தார். கையை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சினார் அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டார்லாம் போடுறாங்க. இல்லை சார், நீங்கள் சொன்னது அதுக்கப்புறம் வந்து மாதம் ஒரு சின்ன ஊக்கத்தொகை இதெல்லாம் கொடுக்குறதா அவர் சொன்னாருன்னு சொல்லி செய்திகள் பார்க்க முடியுது. எதுவுமே வந்து அவங்க வந்து வெளியில் பேசினா தான் செய்தி. அவங்க உண்மையிலேயே அவங்க வந்து விஜய் ஒரு 2-3 நாளாக தான் செய்தி வெளியில் வர ஆரம்பிக்கும். ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக வச்சுருக்காங்க. அவர் என்ன பேசுகிறாருங்கிறது தெரியாது. ஏதோ ஒரு ஆறுதலான வார்த்தைகளை பேசியிருப்பார், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அது அவங்க வெளியில் வந்து ஆத்தரைஸ்டாக அவங்க சொன்னப்போ தான் தெரியும். அங்கே உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கப்போ இவங்க லைவாக வந்து இங்கே செய்தியில் போட்டுருக்காங்க. அது ஒரு பரபரப்புக்காக போடப்பட்ட செய்தி தான் ஒழிய வேறு ஒன்றும் கிடையாது. இந்த சம்பவத்தை அவங்க அப்படியே கண்டுக்காமல் இருந்தாங்கன்னா இவ்வளோ விமர்சனமாக இருக்காது. ஏற்கனவே இதே மாதிரி தான் திருவண்ணாமலையில் பாதிக்கப்பட்டவங்க நேரடியாக கூப்பிட்டு பேசினார். அதே மாதிரி இந்த துப்புரவு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டப்போ அவங்களையும் நேரடியாக கூப்பிட்டு பேசினார். தொடர்ந்து இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறார். அப்போ இது ஒரு புதுவிதமான அரசியலாக இருக்குது. பாதிக்கப்பட்டவர்களை நீங்கள் நேரம் வந்து எங்கள் ஆறுதல் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து உலகத்தில் இல்லாத ஒரு விஷயமா இருக்குங்கிறது தான் எல்லாருடைய விமர்சனம். கூட சோசியல் மீடியா முழுவதும் அதை பற்றி தான் பேசுகிறாங்க. இதை கூட அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. கொஞ்ச நாள் அப்படி விட்டுருந்தோம்னா அவங்க கொஞ்சம் வேறு விஷயத்துக்கு போயிருப்பாங்க. இப்போ அடுத்த வாரமே பார்த்து இந்த வாரத்துக்குள்ளேயே எஸ்ஐஆர் கொண்டு வரப்போகிறாங்க. எஸ்ஐஆர் வரப்போ தமிழ்நாடு முழுவதும் அது பெரிய பேசுபொருளாக போகுது. அது ஒரு பெரிய விவாதமாகும். இவர் கையில் எடுத்து அதை அரசியல் பண்ணிட்டு போயிடலாம், கடந்து போயிடலாம். நீங்கள் வந்து யார் உங்களை இப்படி பார்க்க சொல்லி யார் இந்த ஐடியாலாம் கொடுக்குறாங்கன்னு தெரியல. தப்பான ஒரு விஷயத்தை செஞ்சு தப்பான ஒரு ஐடியாவை பண்ணி அது விமர்சனம் செய்கிற எல்லாம் விமர்சனம் ஆகிட்டே இருக்கு இல்லையா? அதான் சரி, நம்ம போதிய அனுபவம் வாய்ந்த ஆட்கள் இல்லைங்கிறது. இப்போ நம்ம விஜய் தொடர்ந்து என்னப்போ உனக்கு ஒரு வேலை வெட்டியே இல்லையா, சும்மா விஜயை பேசிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறையா அவங்க பார்க்குறவங்க கீழே டிவிக்கு நண்பர்களுக்கு வந்தாலும் கூட உண்மையாக நடந்த சில நெகிழ்ச்சியான சம்பவம் நடந்துச்சு. தொடர்ச்சியாக வீடியோ போட்ட பிறகு ஒரு ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு டீச்சர் அவங்க எனக்கு ஃபோன் எங்கிட்ட நம்பர் வாங்கி என்கிட்ட பேசுகிறாங்க. சார், நீங்கள் உங்கள் வீடியோ தொடர்ந்து நான் பார்க்குறேன், ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் தொடர்ந்து பேசுங்க. ஏன் ஸ்டூடெண்ட்டே பல பசங்க வந்து இந்த மாதிரி +2 படிக்கிற பசங்க, எக்ஸாம் நேரம் நல்லா படிக்கிற பசங்களே இந்த மாதிரி கட்சி அதுன்னு போய் ரீல்ஸ் மீம்ஸ்ன்னு போட்டு படிப்பு விட்டுட்டானுங்க சார். சரியாக படிக்கிறதில்ல, தொடர்ந்து இந்த இதெல்லாம் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டு இருக்கானுங்க. எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோனை கையில் வச்சு இந்த மாதிரியான செய்திகளை பார்க்குறது, கூட்டத்துக்கு போகிறது, இந்த மாதிரி வேலை பண்ணுறானுங்க. பெரிய பாதிப்பாக இருக்குது. தயவுசெய்து அந்த பசங்களுடைய எதிர்காலம் சார் அது. நான் ஒரு +2 நான் டீச்சர் மட்டும் கிடையாது. அந்த பசங்களை பார்க்குறப்ப என் பிள்ளை மாதிரியே இருக்குது. இது நீங்கள் மாதிரி ஆட்கள் தொடர்ந்து பேசுங்க சார். நிறைய பேருடைய எங்கள் ஸ்கூல்லேயும் நிறைய பேருடைய பிள்ளைங்க கண் மாடி நடந்திருக்கு சார் சம்பவம். நீங்கள் அவேர்னஸ் மாதிரி தொடர்ந்து பேசுங்கன்றாங்க. இன்னொருத்தர் வந்து வெளிநாட்டிலேருந்து பேசுகிறார். அவருடைய அண்ணனுடைய பையன் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறான். உங்கள் வீடியோ பார்த்தேன், நாங்கள் எவ்வளவோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், காலேஜ் ஒன்றும் முடிக்கலை, வீட்டிலேருந்து காசை எடுத்துகிட்டு போய் கட்சின்னு செலவு பிடிச்சிட்டு இருக்கிறான், 4 பேரை கூப்பிட்டுக்கிறான், வீடியோ எடுக்கிறான், மீம்ஸ் போடுறான், 24 நேரம் ஃபோன்லேயே வச்சுருக்கிறான், படிக்க மாட்டேங்கிறான், உனக்கு வேறு எந்த சிந்தனையும் இல்லை, தொடர்ந்து பேசுங்க, பல பேருடைய வாழ்க்கை போகுது, பசங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு நிறைய இந்த மாதிரியான கால்ஸ் தான் எனக்கு வருது. அப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப தான் இந்த அரசியலை நம்ம அம்பலப்படுத்தணும். இது தப்பான அரசியல், புரிதல் இல்லாத அரசியல், அவருக்கே ஒன்றும் புரிதல் இல்லாத அரசியல். விஜய் வந்து இது வரைக்கும் ஏதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய 2 பெரிய பிரச்சனை, ஒன்று சாதி, ஒன்று மது. ஒன்று சாதி, ஒன்று போதை. இதை பற்றி ஏதாவது மேடையில் விஜய் பேசிட்டு இருக்காரா? மொத்தமே 4 மேடையெல்லாம் பேசியிருக்காரு. இப்போ விஜய் மாதிரியான ஒரு பெரிய ஆட்கள் பேசுகிறப்ப அது கொண்டு போய் சேரும். இப்போ மேடையில் வந்துக்கிட்டு விருச்சிக வாரியர்ஸ் போய் சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டானுங்கன்னு சொன்னால் ஏற்கனவே அந்த பசங்க அப்படி தான் இருக்காங்க. அவர்கள் என்கரேஜ் பண்ணுற மாதிரியான வேலை பண்ணுறப்ப எல்லா பேரும் வழக்கு வாங்குறாங்க. அவன் யாரை திட்டுறோம், யாரை விமர்சனம் பண்ணுறோன்னு தெரியாமல் உயரிய பதவிகள் இருக்கக்கூடிய ஆட்களை போய் ஈஸியாக விமர்சனம் பண்ணிடுறான். ஏன்னா இந்த என்கரேஜ் பண்ணுறாரு. நம்ம வாரியர்ஸ் உள்ளே போய் கலாச்சிட்டு வந்துட்டானுங்க, நம்ம வாரியர்ஸ் உள்ளே போய் சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டானுங்கன்னு நீங்கள் பேசலாமா தலைவன்? கண்ட்ரோல் பண்ண வேண்டிய இடத்துல என்கரேஜ் பண்ணுறதுனால பலருடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. பல பேர் வழக்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சிபிஐ சம்மன் அனுப்பிச்சிருக்கு. அதை இதை நம்ம புஷி ஆனந்துக்கும் சிடி நிர்மல்குமாருக்கும் சம்மன் அனுப்பிச்சிருக்கு. நாளைக்கு அநேகமாக அந்த விசாரணைக்கு போவாங்க. இதுதான் பாதிக்கப்பட்ட அந்த மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய மதியழகன் போகிறாரு. மேல் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஏதாவது வழியில் காப்பாற்றி போயிடுறாங்க. அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளருக்கு இந்த நிலைமை, கட்சியுடைய பொதுச் செயலாளருக்கு இந்த நிலைமை, துணை பொதுச் செயலாளருக்கு இந்த நிலைமை, சோசியல் மீடியாவில் வீடியோ போடுறோன்னு கேஸ் போடுறாங்க. ஏன் போடுற? எல்லை மீறி போறீங்க. எதை சமூக வலைதளங்களில் பேசணும், யாரை விமர்சனம் பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த பசங்களுக்கு தெரியல. ஒரு ஆரோக்கியமான விஜயனுடைய அரசியலை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணால் பெர்சனலாக போய் அவங்களுடைய பெர்சனல் அட்டாக் பண்ணுறது, குடும்பத்தில் உள்ள ஆட்களை தப்பாக பேசுகிறப்ப என்ன பண்ணாங்க, வழக்கு வாங்குறாங்க. யார் உங்களை பார்க்க போகிறா? இதுதான் சொல்கிறோம். இது ஒரு தப்பான ஒரு அரசியலை விஜய் முன்னெடுத்துட்டு போகிறாரு. அதுக்கு ஒரு என்கரேஜும் பண்ணுறாரு. எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் வந்து ஒரு படத்தில் கூட புகைப்பிடிப்பது மாதிரியோ தண்ணி அடிக்கிறது மாதிரியோ தப்பான விஷயங்களையோ அவர் ஃபாலோ பண்ணதே கிடையாது. படத்தில் அடிக்கிறது கூட அவாய்ட் பண்ணார்.
அப்புறம் நமக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வரும், அந்த கூட்டத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னு எம்ஜிஆர் நினைச்சார். குறைந்தபட்சம் நல்ல உபதேசங்களாக சொல்லுவோம். நீங்கள் உபதேசம் சொல்கிறா கேட்குற வயசாக இது அப்படின்னு சில பேர் கேட்கலாம். நீங்கள் போகிற போக்கில் சொல்லிட்டு போகலாம். பெரியாருடைய கொள்கை, பெரியார் சாதி எதிர்த்தாரு, மதத்தை எதிர்த்தாரு. நீங்கள் பெரியாருடைய கொள்கை அங்கே பேசியிருக்கணுமா இல்லையா? கொள்கை தலைவராக வச்சுருக்கீங்களா? ஒரே ஒரு மேடையில் அது பெரியாரை பற்றி பேசிட்டீங்களா? நீங்கள் அது தப்பாக செய்யக்கூடிய விஷயத்தை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க. நீங்களும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறீங்க, நீங்களும் சேர்ந்து ஃப்ளேங்கிஸ் விடுறீங்க, நீங்களும் அந்த சாலையை தூக்கி சுற்றுறீங்க. அப்போ அவன் இதுதான் அரசியல் நினைக்கிறான். இதெல்லாம் செஞ்சோம்னா அரசியல் எம்எல்ஏ ஆயிடலாம், எம்பி ஆயிடலாம், நேரடியாக வந்து பதவிக்கு வந்துடலாம்னு நினைக்கிறான். இந்த எதிர்ப்பு விமர்சனம் ஒரு பக்கம் சார். இந்த விமர்சனங்கள் நீங்கள் முன்னாடியிலே வச்சுருக்கீங்க, பொது வெளியில் இருக்குது. இதை தாண்டி விஜய் அவர்கள் மேலே மக்களுக்கு எந்த கோபமும் இல்லை, மக்களுக்கு வந்து கோபம் இருக்குது, ஆனால் விஜய் மேலே கிடையாது, அவரை வந்து ஒரு நல்லவரை தான் பார்க்குறாங்க அப்படின்ற கருத்தையும், இல்லைனா வந்து அவ்வளோ கோபம் இருந்தால் இல்லை மக்கள் வந்து பார்க்குறது சிரமப்பட்டால் ஏன் அவங்க கரூர்லேருந்து வர போகிறாங்க, அவங்க விருப்பப்பட்டு தானே வராங்க, இதில் நீங்கள் விமர்சிக்கிறீங்க கருத்து. 20 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும், அதில் எல்லாரும் வாங்கிட்டாங்கல்ல. 20 லட்ச ரூபா கொடுத்து ஒரு வாங்கன்னு கூப்பிட்டு வர மாட்டாங்களா? வெறும் ஒரு பணத்துக்காக வருவாங்களா? அவர் மேலே ஒரு அபிமானம் இருக்கிறதுனால காசே வாங்கியிருக்க மாட்டாங்க. அதில் ஒருத்தர் காசு வாங்க வந்தது, ஒரு ராணுவ வீரர் ஒருத்தர் காசு வாங்க வந்தது தெரியுமா உங்களுக்கு? அதில் 41 பேரில் ஒருத்தர் எனக்கு பணம் வேணாம் அப்படின்னு திருப்பி கொடுத்துருக்காரு. எல்லாரும்லாம் காசு கிட போல, காசு கொடுக்கறதுக்காக வாங்கணும் தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் அதுலேயும் என்னுடைய பையனை விட இந்த காசு எனக்கு பெருசு கிடையாது, என் குடும்பத்தில் போன உயிரை கூட இந்த காசு பெருசு கிடையாது அப்படின்னு அந்த காசு வேணான்ட்டார். அவர் வரவும் இல்லை. இது என்ன அரசியல்னு அவர் எதிர்த்துருக்கிறாரு. ஒரு பேசிக் வந்து நீங்கள் ஒருத்தர் உதவி பண்ணுறப்ப நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டா பார்க்குறது தான் நாகரிகம். 20 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு, வாங்கன்னு கூப்பிட்டா பார்க்க மாட்டோமா? இதில் எங்கே எதிர்ப்பு இருக்குது, நம்ம எங்கே இது இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது எல்லாமே ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க. திரும்ப திரும்ப விஜய் மேல் கோபம் இல்லை, விஜய் கூட்டுறவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு இது வேறு பக்கம் தள்ளி விடுற வேலையை தான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதான் நான் ஆரம்பத்தில் சொல்கிறோம், இவங்க ஒன்றுமும் தான் செய்த தவறை ஒன்றும் நான் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க, அது தப்புன்னே ஒன்றும் ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, மீண்டும் மீண்டும் தப்பான விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பாதிக்கப்பட்டவங்க நேரடியாக கூட்டு வந்து பார்த்தது விமர்சனம் ஆகும், விமர்சனம் பண்ணுவாங்க, இது ஒரு சர்ச்சையாகும் தெரிஞ்சு திருப்பி கூட்டு வராங்க. ஒன்றும் அரசியல் புரிதலே இல்லாத நபர்களாக இருக்கிறாங்க. போகணும்னு நினச்சி அப்படின்னாலும் போயிருக்கலாம். ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் தான் போகிறாரு, நேராக போய் இறங்கி அங்கேருந்து போய் பார்த்துட்டு வந்துருக்கலாமே. மிட் நைட்டில் பார்த்துருக்கலாம், நைட்டில் போய் பார்த்துருக்கலாம், இல்லை அதிகாலையில் பார்த்துருக்கலாம், ஒரு மாஸ்கை போட்டு போய் பார்த்துருக்கலாம், எப்படினாலும் பார்க்கலாமே. இவருக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு இருக்குது, அது இல்லாமல் இவருடைய பர்சனல் பவுன்சர்ஸ் வச்சுருக்கிறாரு, லோக்கல் போலீஸ் இருக்குது. இதை மீறி இவருக்கு என்ன செஞ்சா போகிறாங்க? இன்றைக்கி ஏதாவது கூட்டம் வந்துச்சா? இன்றைக்கி விஜய் வர போகிறாங்க, 2 நாளாக நேரத்துலேருந்து ஓடிட்டு இருக்கு. ஒரே ஒரு ஆள் இருந்தாங்க பார்த்தீங்களா? ஏன் வரல கூட்டம்? எப்படி இருந்தாலும் பார்க்க வரவங்க வந்துடுவாங்கல்ல, ஏன் வரல? சும்மா ரோட்லேயே நின்றுருக்கணும்ல 10 பேர், ஏன் வரல? விஜயின் மேல் உள்ள அந்த இமேஜ் கொஞ்சமாக சரிஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறதா உண்மை. இன்னைக்கு அந்த மண்டபத்துக்கு ஒரு 15 பேரா 10 பேர் நின்றுக்கணுமா இல்லையா? இல்லை சார், நான் தொடர்ச்சியாக சொல்லும் போது என்ன சொல்கிறேன்னா, மக்களுக்கு, பொதுமக்களுக்கு, கரூர் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு முழுக்க இந்த செய்தியை பார்க்கக்கூடிய பொதுமக்களுக்கு விஜய் அவர்கள் மேலே கோபம் இல்லை அப்படிங்கிற கருத்து ஒன்று இருக்குல்ல. எப்படி அந்த கருத்தை விதைக்கிறார்கள்ன்றதான் அர்த்தம். நீங்கள் இந்த தவறு யார் மேலங்கிறது சிபிஐ விசாரணை முடிவு தெரியட்டும். அந்த தவறை, ஒரு சம்பவத்தை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கிறதுல அவர் ஹேண்டில் பண்ண விஷயத்தில் வந்து நிறையா விமர்சனங்கள் இருக்கும். அப்படி இருக்கப்போ அவர் மேலே எப்படி கோபம் இல்லாமல் இருக்கும்? பேசிக்காக வச்சு பாருங்க. அதாவது யார் மேல் தவறுங்கிறது சிபிஐ விசாரணை முடிஞ்ச பிறகு வழக்கு வரட்டும், தீர்ப்பு வரட்டும். ஆனால் அந்த சம்பவத்தை ஒரு கட்சியினுடைய தலைவர் எப்படி ஹேண்டில் பண்ணார், அதுதான் இங்கே விமர்சனமே. அதைத்தான் விமர்சனம் பண்ணுறாங்க. அப்போ அப்படி இருக்கிறப்ப ஒரு தவறான அணுகுமுறையில் அங்கே அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணார் அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. இன்னைக்கு வரைக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் நேராக கொண்டு வந்து அழைச்சி பார்த்தது வரைக்கும் விமர்சனமாக இருக்குது. அப்புறம் எப்படி அவருக்கு வந்து இந்த மக்கள் விமர்சனம் பண்ணாமல் இருப்பாங்க? அவர் இமேஜ் கூடி இருக்குன்னு எப்படி சொல்லுவீங்க? இந்தியாவில் இருக்கிற, உலகத்தில் எந்த அரசியல் கட்சியுமே வந்து பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக வாங்க, நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறேன், ஆறுதல் வேணுமா பணியருக்கு வாங்கன்னு சொல்லுவாங்களா யாராவது? அப்படி பண்ணியிருக்கிறாருங்கிறதான ஒரு குற்றச்சாட்டு. அப்படி இருக்கப்போ அவர் இமேஜ் எப்படி போகும்? சிபிஐயினுடைய விசாரணை வந்து இப்போது தொடங்கி போயிட்டு இருக்கு சார். சிபிஐ விசாரணையுடைய போக்கும் இங்கே தமிழ்நாடு காவல்துறை விசாரித்த போக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கா, இல்லை என்டையராக வேறு மாதிரி? ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்குது. அவங்களும் சிபிஐ தாக்கல் பண்ணிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எஃப்ஐஆரில் வந்து அவங்க 3 பேரையும் சேர்த்துருக்குறாங்க. தமிழ்நாடு காவல்துறை போடப்பட்ட எஃப்ஐஆர்லையும் அவங்க 3 பேரையும் சேர்த்துருக்குறாங்க. இல்லை, இப்போ இங்கே ஒரு பயாஸ் இருக்குது, தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்கிறது தான் சிக்கல் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் இவ்வளோ நாள் பேசினாங்க. அப்போது திரும்ப வேறு ஏஜென்சி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அதே மாதிரி தான் போதா என்ன? வேறு ஏஜென்சியாக இருக்கட்டும், வேறு நாடாக இருக்கட்டும், இன்டர்நேஷ்னல் கோர்ட்டாக இருக்கட்டும், யார் விசாரித்தாலும் முதலில் குற்றவாளி யார்? நிகழ்ச்சி நடத்தியவர் தானே, கட்சியோட பொதுச் செயலாளர் தானே, பெர்மிஷன் வாங்கின மாவட்ட செயலர் தானே, அவ்வளோதான் முதல் குற்றவாளி. இதில் வந்து எதுவுமே வராதே. இதில் வந்து நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லையே. அதான் சொல்கிறேன், எந்த ஏஜென்சியாக இருந்தாலும் சரி, ஆர்கனைஸ் பண்ணப்பட்டவங்க தான் முதல் குற்றவாளி. அதை தான் தமிழ்நாடு போலீஸும் பண்ணியிருக்கு, சிபிஐ தான் பண்ணியிருக்கு. பெர்மிஷன் வாங்கின மாவட்ட செயலாளர், கட்சியுடைய பொதுச் செயலாளர், அப்புறம் கட்சியினுடைய இணைச் செயலாளர், இவங்க 3 பேர் மேலேயும் தான் தமிழ்நாடு போலீஸும் வழக்கு பதிவு பண்ணியிருக்கு, சிபிஐயும் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. நாளைக்கு அவங்க வந்து விசாரணைக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. அவங்க விசாரணைக்கு போன பிறகு தான் என்ன மாதிரியான விசாரணை, அவங்க தரப்பில் சொல்லப்பட்ட நியாயம் என்ன, அவங்க தரப்புலேருந்து வைக்கப்பட்ட
கோரிக்கைகள் என்னங்கிறதெல்லாம் தெரியும். அப்போ இது எந்த விசாரணை அமைப்புகள் விசாரித்தாலும் அவர்கள் பெர்மிஷன் வாங்கினவங்க தான் முதல் குற்றவாளி. அதைத்தான் இன்றைக்கி சிபிஐ பதிவு பண்ணுது. இதுக்கு தான் வந்து அவர் வந்து சிஎம் சார் பழி வாங்குறதா என்ன வந்து பாருங்க சார் அப்படின்னு நிறைய போய் கேட்பீங்களா? பழி வாங்குறதா என்ன பழி வாங்கன்னு சொல்லுவீங்களா? இப்போ சிபிஐயும் அந்த 3 பேர் மேலே தான் வழக்கு போட்டிருக்கு. இல்லை, அவங்க என்ன நம்புறாங்க அப்படின்னா இங்கே ஒரு பயஸ் இருக்கும், பட் வேற ஏஜென்சி அதாவது கோர்ட் மூலமாக நியமிக்கிறவங்க, அப்போ இவங்க சமீபத்தில் சிபிஐ கேட்கலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேற யாரும் நியமிச்சாங்கன்னா அதில் வந்து நியூட்ரலாக போகும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. நம்பட்டும், விசாரணை முடிவு பேர் தெரியட்டும். இது கண்ணு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்துக்கு என்னங்க விசாரணைலாம்? இவங்க தான் பெர்மிஷன் வாங்கினாங்க, இவங்க தான் லேட்டாக வந்தாங்க, இவங்க கண்மடை தான் விழுந்து கிடக்குறாங்க, கண்மணி விழுந்து நடந்து தான் பார்த்து ஓடினார். இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக நீங்கள் நானும் இல்லை, உலகம் முழுக்க அதான் பார்த்துச்சு. இப்போ அதான குற்றச்சாட்டு. சிபிஐ விசாரித்து அதான் கொடுக்க போகிறாங்க. ஆதாரத்தின் அடிப்படையில் அவங்க தாக்கல் பண்ண போகிறாங்க. வரக்கூடிய காலங்களில் தெரியும். இது நடுவில் இவங்க ஜாமீன் மனு ஒன்று அப்ளை பண்ணியிருந்தாங்க. அது என்ன சார் ஆச்சு? ஜாமீன் மனுவை வந்து இன்னைக்கு அவர் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா வழக்கு சிபிஐக்கு போன பிறகு ஓகே அதை விசாரிக்கிறதுக்காக தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக இந்த இதுக்கு முழுக்க அந்த சிபிஐனுடைய விசாரணையை தொடங்கிட்டாங்க. சிபிஐ முழுவதுமாக ரொம்ப வேகமாக விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு அவங்கள சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. அவங்க வந்த பிறகு தான் அவங்க கொடுக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் என்னங்கிறது தெரியும். அவங்க சொல்கிறாங்க எனக்கு முதல் நாள் தான் பெர்மிஷன் கொடுத்தாங்க அப்படி வாதத்தை வச்சுருக்கிறாங்க. நாங்கள் ரொம்ப நாள் கேட்டோம், முதல் நாள் கொடுத்தாங்க அப்படின்னு. அதுக்கு பிறகு தமிழ்நாடு காவல்துறை வச்சுருந்தக்கூடிய எஃப்ஐஆரில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உங்களை 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிறுத்தினோம், கூட்டம் அதிகமாக இருக்குன்னு, இங்கேயே பேசுங்கன்னு சொன்னோம், பல விஷயங்கள் நீங்கள் எங்களை மீறி தான் உள்ளே வந்தீங்கன்னு அவங்க தரப்பு நியாயத்தை வச்சுருக்காங்க. சிபிஐ தான் இதுக்கு இறுதி முடிவு எடுக்கும். ஓகே சார், இந்த விசாரணையினுடைய போக்கையும் அதுக்கப்புறம் அடுத்த தாவேக்காவின் நடவடிக்கைகளையும் பார்த்துட்டு பேசலாம். நன்றி சார்.